தேனி மாவட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்தாலும் கூட நீண்ட நெடுங்காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை நம்முடைய சமய சார்ந்த பிரச்சனை, நம்முடைய எல்லை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் பிரச்சனை. இன்றைக்கி ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மங்களதேவி கண்ணகி கோவில் இன்றைக்கி நம்ம ஒரு வழிபடக்கூடணும்னா கூட நம்ம இப்போ கண்ணகி கோயிலில் தான் இருக்கோமா, நம்மளுக்கு உட்பட்ட நாட்டில் தான் நம்ம இருக்கமான்னு எண்ணக்கூடிய அளவிற்கு, அச்சப்படக்கூடிய அளவிற்கு துப்பாக்கி முனைகளில் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இருக்குன்னு சொன்னால் அது மங்களதேவி கண்ணகி கோவில். இன்றைக்கும் கூட நீண்ட நெடுங்காலமாக என்றைக்கு நம்ம மொழிவாரி மாகாணங்களாக நம்முடைய நாடு பிரிந்ததோ, தமிழகம் பிரிந்ததோ, அன்னைக்கு இருந்து தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த மங்களதேவி கண்ணகியினுடைய பிரச்சனை நீண்ட நெடுங்கால பிரச்சனையாகவே இப்பகுதி மக்களுக்கு, தேனி மாவட்ட மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும், ஆட்சிக்கு வருபவர்கள் இந்த பகுதி மக்களுடைய நலனை கருதி இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கண்ணகி கோவிலை நம்முடைய இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் போய் வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பழியன்குடி பாதை வழியாக ஒரு பாதை அமைத்தால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்குங்கிறத ஒவ்வொரு தேர்தலின் போதும் கம்பம் பகுதி மக்கள், தேனி மாவட்ட மக்கள் இதை கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கோரிக்கையை இந்த தேர்தலிலாவது தேர்தலில் நிற்பவர்கள் இந்த மனதில் வைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனை என்றைக்குமே 142 அடி ஒசத்துறதுக்கு கூட ஒரு வாய்ப்பில்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த முல்லை பெரியார் பிரச்சனையும் இந்த தேர்தல் காலத்திலாவது நம்ம தீர்க்கணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இது விவசாய மாவட்டம் தான், முழுமைக்கும் விவசாய மாவட்டம் தான். ஆனால் விவசாயத்தை எதிர்கொள்கிற விவசாயிகளுக்கு என்ன நன்மை இந்த அரசு கொடுத்துருக்கிறாங்க, அல்லது இது வரைக்கும் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணில், தேனி மண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொதுவாக இப்போ 142 அடி தேக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்ட போராட்டம் நடந்தது முல்லை பெரியாறில். 152 அடி வரைக்கும் தேக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற ஆணை இருக்குது. இது வரைக்கும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 152 அடி தேக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மண்ணை என்ன நினைக்கிறாங்க, மக்களை என்ன நினைக்கிறாங்க, இப்படி தேர்தல் அந்த காலத்தில் வந்து சந்திச்சுட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறதா அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்ற மக்களுடைய அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பெரிய சிக்கல், எந்த அரசு வந்தாலுமே நீட்டுனோ இந்த நீட்டுனோ திட்டத்தை வந்து ஆதரித்து தான் வருது. நீட்டுனோ திட்டத்தால் ஒரு சின்ன நன்மை கூட இந்த மாவட்ட மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இவங்க இது குறித்த செய்தியை பசுமை தீர்ப்பாயத்தில் பதிவு பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மாசு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பல்லுயிர் பெருக்கத்தின் தாய் வீடு. அது அந்த தாயின் கருவறையை சிதைக்கிற வேலையை தான் பண்ணுது. இந்த தேனி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வர்றவங்க அந்த உத்தரவாதம் கொடுக்கணும். அதாவது நீட்டுனோ இந்த மண்ணில் இல்லை, வேண்டாம், வராது அப்படின்னு அந்த உத்தரவாதம் கொடுக்கணும். 152 அடியை வந்து கட்டாயம் உயர்த்துவோம் அப்படிங்கிறதுக்கான வாக்குறுதியாகவும் அது இருக்கணும். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதி அளிக்கணும். இதற்கு முந்தைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தாங்களான கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு செயல்பாடு அப்படின்னா என்ன செயல்பாடு பண்ணியிருக்காங்கன்னே தெரியலை. இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது, அல்லது எங்கேயாவது பேருந்தில் நிழற்குடை அமைக்கிறது, இப்படி தான் சில வேலைகளை செய்கிறாங்களே தவிர அந்த மக்களுக்கான, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மக்களுக்கான வாழ்வியலுக்கான நிலைப்பாடை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்ததாக தெரியவில்லை. வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கவனிக்கப்பட வேண்டிய உயிர் ஆதாரமான சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று விவசாயம், இன்னொன்று அறிவை வளர்க்கின்ற நூலகங்கள். இந்த நூலகங்களை பற்றி யாருமே பேசுவது என்பது மிக குறைந்து போய்விட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்முடைய தேனி மாவட்டத்திலே ஏறத்தாழ 30-40க்கு மேற்பட்ட நூலகங்கள் இடியும் நிலையிலே இருக்கின்றன. ஒரு சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கம்பத்திலே இருக்கின்ற நூலகம் சிறந்த வாசகர் வட்டத்திற்கான பரிசை முதலமைச்சரிடம் பெற்ற ஒரு நூலகம். அதன் மூலமாக இன்றைக்கு டிஎன்பிசியிலே இலவச வகுப்புகள் நடத்தி 4 பேருக்கு அரசு வேலை கிடைத்திருக்கிறது. இன்னும் பல 100 பேர் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்ற
70,000 நூல்களுக்கு மேல் இருக்கின்ற ஒரு நூலகம். ஆனால் இன்றைக்கு இடிந்து விழுகிற ஒரு நிலையிலே இருப்பதனாலே அது பூட்டப்பட்டு விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. யார் வென்று வந்தாலும் இந்த நூலகங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்க வேண்டும் என்பது ஒரு எழுத்தாளன் என்ற முறையிலே என்னுடைய கோரிக்கை. இரண்டாவதாக, விவசாயம் குறித்த ஒரு புரிதல் நம்மிடம் மிக குறைந்து கொண்டிருக்கிறது. சாலை வசதி ஒரு நாட்டின் அத்தியாவசியமான தேவை. ஆனால் சாலை போடுகிறோம் என்று இந்த 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை என்று போட்டவுடனேயே 2 புறங்களிலும் இருக்கின்ற விவசாய நிலங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு, குறிப்பாக நன்சை நிலங்கள் அழிக்கப்பட்டு பட்டாசு கடைகள் அல்லது பலகார கடைகள் என்று வருகின்ற பொழுது விவசாய நிலங்கள் மிக சுருங்கி போகின்றன. விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கிறோம். ஆனால் அந்த விவசாய நிலம் அழிகின்ற பொழுது அடுத்து நாம் எதை சாப்பிடுவது? இன்னொன்று, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நம்முடைய தேனி மாவட்டத்திற்கே பெருமை தருகின்ற ஒரு மலை. அதன் அடிவாரத்தில் இருக்கின்ற நிலங்கள் வளமான நிலங்கள். ஆனால் அந்த நிலங்களை எல்லாம் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அல்லது விலைக்கு வாங்கி அதில் இருக்கின்ற வளமான மணல், செம்மண் போன்றவற்றை எல்லாம் எடுத்து செங்கல் சூளைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கின்ற போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே சற்று குறைந்திருக்கிறது. இதே கடுமையை கடைபிடித்தால் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒன்று, ஓடைகள். நாங்கள் சிறு வயதிலே எங்களை சுற்றுலாவிற்கு பள்ளிக்கூடங்கள் அழைத்து செல்கிற பொழுது ஓடைக்கு அழைத்து போவார்கள். பறந்து கிடக்கிற ஓடை, கம்பத்தில் இருக்கிற கோசந்திர ஓடை, அனுமந்தன்பட்டியிலே ஒரு மிகப்பெரிய ஓடை இருக்கும். அந்த ஓடைகள் எல்லாம் இன்றைக்கு சாக்கடையாக மாறிவிட்டன. இருக்கின்ற இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து வைத்து கொண்டார்கள். மணல் இல்லாத காரணத்தினாலே நிலத்தடி நீரே ஊறுவது இல்லை. நாம் அரசியல் பேசுகிறோமே ஒழிய இந்த மக்களுடைய உயிர் ஆதாரமான பிரச்சனைகளை வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் இவற்றையெல்லாம் மனதிலே எடுத்துக்கொண்டு கவனத்திற்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே சென்று எதிரொலிப்பார்களே ஆனால் இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு விமோசனம் ஏற்படும். தேனி போடியிலிருந்து மதுரைக்கு தான் ட்ரெயினிங்கிறத காட்டிலும் அடுத்து லோயர் கேம்ப் வரைக்கும் வர்றதா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.